இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த இனிப்பு பச்சடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1.5 மாதம் நீங்கள் வெளியிலேயே வச்சாலும் கெட்டு போகாது, ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் தயிர் சாதம் சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு மாங்காயை ஏற்கனவே நறுக்கி எடுத்து வச்சுட்டேங்க. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு மாங்காய் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாங்காய் தாங்க. இந்த பச்சடி நீங்கள் எல்லா வகையான மாங்காயிலையுமே செய்யலாம், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்கிற மாங்காய் 1.5 மாங்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன். முக்கியமாக இதை நறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பாதி தோலை சீவிட்டு நறுக்கியிருக்கிறேன், பாதி தோலோட இந்த மாதிரி மெல்லிஸாக நறுக்கியிருக்கிறேன். தோலோடு இருக்கிறது எதனாலங்கிறது பின்னாடி உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பச்சடி பண்ணுறதுக்காக நல்ல ஒரு அடிகனமான இருப்பு சட்டியாக எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே இதில் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். சில பேர் இதில் வெந்தயம் போடுவாங்கங்க. நான் இன்றைக்கி வெந்தயம் போடாமல் தான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகளை போட்டு பொரிய விடுங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்த மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய் மேலே பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு சிலது அந்த தோலை சீவிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாங்காயை வதக்கிக்கலாங்க. இது வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும். அந்த தோலில் துவர்ப்பு இருக்குங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த எண்ணெயிலேயே நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. எடுத்தோடனே தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதங்கி வேகிறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கியிருந்தேன். அந்த மாங்காயோட நிறம் லைட்டாக வெளிர் நிறமாக மாறி இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். இந்த பச்சடிக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க. மாங்காய் நல்ல புளிப்பாக இருக்குது, அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மாங்காயில் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா 3/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு பெரட்டி வதக்குனதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். நல்ல நிறம் மாறி இருக்குது பார்த்தீங்களா. மாங்காயை பொறுத்த வரைக்கும் எண்ணெயிலேயே இந்த ஆவிலேயே வேக வைக்கிறப்பே உங்களுக்கு டக்குன்னு நல்லா வெந்து வந்துடும். இன்னுமே கொஞ்சம் நல்லா வேகணும், அதனால் இப்போ தண்ணி ஊற்றிக்க போகிறாங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, ஒரு 1/2 கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே மாங்காய் பச்சடிக்கு இனிப்புக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். நான் முதல்ல 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லமாக சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை கரைக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நம்ம பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது, தூசு மண் போகிறதுக்காக கரைச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தை கரைச்சி வரதுக்குள்ளே மாங்காயும் நல்லா 3/4 வாசி வெந்திருக்குது. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெள்ளை கரைசலை சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மாங்காய் வேகாது. அதுக்குன்னு ரொம்ப குழஞ்சி வேகணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாங்காயோட தோல் கொஞ்சம் லைட்டாக நறுக்குன்னு தான் இருக்கணும், சதப்பகுதி நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இப்போ கரைச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த இனிப்பு பச்சடி கொஞ்சம் நல்லா இனிப்பாக தான் செய்ய போகிறேன். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், புளிப்பு மாங்காய் அப்படிங்கிறதுக்காக. இதை நல்லா கலந்துட்டு இந்த வெள்ளை கரைசல்லே இது வேகணுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ மாங்காய் வெந்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்தது ஸ்கிப் ஆகிடுச்சு, அதாவது எடிட்டிங் பண்ணுறப்ப டெலீட் ஆகிடுச்சுங்க. இன்னொரு ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லத்தை நான் இதில் சேர்த்துருந்தேன். ஏன்னா மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுனால அந்த புளிப்பு இனிப்பும் ஒத்து வரல. ஸோ நான் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்குறேன். மாங்காயில் வெள்ளைக்கரசலை ஊற்றுனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த டைம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து திக்காகி வரட்டும். உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிலே இறக்கிக்கோங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காக வரும். இல்லை நீங்கள் ஒரு மாதம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு சுருளை வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாள்பட வீணாப்பகாமல் இருக்கும். நான் வந்து இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேங்க. நான் வீடியோ முதல்லே சொல்லியிருந்தேன் ஏன் தோலோடு சேர்க்குறேன் அப்படின்னு. தோலோடு போடுறப்ப தாங்க அந்த சதை பகுதியோட தோல் இருக்கிறப்ப நமக்கு மாங்காய் கடிபடும். வெறும் சதை மட்டும் போட்டிங்க அப்படின்னா ஜாம் மாதிரி ஆகிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த மாங்காய் பச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.